ஒரு மன்னன் காட்டிற்கு வேட்டையாட தான் வளர்த்த செல்ல பறவை பருந்தோடு ஒரு முறை சென்றான். நீண்ட நேரம் வேட்டையாடினான். சூரியனின் கதிர்கள் அவனை விட்டு வைக்கவில்லை. மிகவும் களைத்து போனான். தண்ணீருக்காக ஏங்கினான். ஒரு இடத்திலும் தண்ணீர் தென்படவில்லை. ஒரே ஒரு பாவனையில் சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்தது. கையில் வைத்திருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை பிடித்தான். அதை குடிப்பதற்காக அப்படி உயர்த்தினான். அவன் கொண்டு வந்திருந்த அந்த பருந்து பறந்து அதை தட்டி விட்டது. அவனுக்கு கோபம். சரி, அடுத்த முறை போவோம் அப்படின்னு மீண்டும் தண்ணீரை பிடித்தான். குடிக்க போனான். அப்போதும் அந்த பருந்து பறந்து அதை தட்டி விட்டது. இப்போது அவனுக்கு உச்சகத்த கோபம். சொன்னான், இன்னொரு முறை செஞ்சா உன்னை கொண்டுருவேன். மூன்றாவது முறையாக தண்ணீரை சேகரித்தான். குடிக்க போனான். வாய்ப்பை கொண்டு போனான். மீண்டும் பருந்து தட்டி விட்டது. கோபத்தில் துப்பாக்கி சுட்டு கொண்டு விட்டான். கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு பார்ப்பான், ஏன் இந்த பருந்து இப்படி செய்தது? இந்த பாறைக்கு மேலே எங்கிருந்து தண்ணி வருதுன்னு பார்ப்போம்னு மேலே போனான். அங்கே அவன் பார்த்தபோது ஒரு கரு நாகம் அந்த சிறிதளவு சேர்ந்திருந்த தண்ணீரிலே செத்து கிடந்தது. அவனுடைய உயிரை காக்கத்தான் அந்த பருந்து 3 முறையின் தண்ணீரை தட்டிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம்.